அனைவருக்கும் வணக்கம். சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடியில் பார்த்தீங்கன்னா ரேணுகா தேவி அப்படின்ற ஒரு பொண்ணு வந்துட்டு ஃபேமிலியோடு இருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து கல்யாணமாகி 2 குழந்தைங்க இருக்காங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையனுக்கு வந்து 11 வயசு ஆகுது, பொண்ணுக்கு வந்துட்டு 9 வயசு ஆகுது. இவங்களோட ஹஸ்பண்ட் வந்துட்டு சென்னையில் வந்து வேலை பார்க்குறாரு. ஸோ லீவு கிடைக்கும்போது மட்டும்தான் அவர் வந்துட்டு இங்கே வீட்டுக்கு வருவார். அதனால் சென்னையிலே வந்து அவர் தங்கியிருந்து வேலை பார்த்துட்ருக்காரு. இந்த ரேணுகா தேவி வந்து தன்னோட மாமியாரோட வந்துட்டு வீட்டில் இருக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது ரேணுகா தேவிக்கு வந்துட்டு தான் ஃபேமிலிக்கு வந்துட்டு பணம் இன்னும் நிறையா கிடைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு ஆசை இருந்துகிட்டு இருக்கு. இந்த டைமில் திருப்பத்தூர் வேட்டங்குடிப்பட்டியில் ராமகிருஷ்ணன் அப்படின்ற ஒரு சாமியார் இருக்கார். இந்த சாமியார் வந்து நிறைய பூஜை பண்ணுறது, பரிகாரம் பண்ணுறது, இது எல்லாம் பண்ணுறாரு. அதாவது இவர்கிட்ட வந்துட்டு பூஜை பண்ணணும் அப்படின்னாக்க தன்னோட ஃபேமிலி கஷ்டம் எல்லாமே தீந்துரும்னு சொல்லி சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மக்களும் வந்துட்டு இவரை பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ரேணுகா தேவியோட சொந்தக்காரங்க என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, இந்த ரேணுகா தேவிகிட்ட சொல்கிறாங்க, நீ இது மாதிரி ஒரு டைம் வந்து சாமியாரை போய் பாரு, உன் ஃபேமிலி கஷ்டம்லாம் தீரும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் வந்து பணமும் வந்து அதிகமாகும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. ஸோ ரேணுகா தேவி என்ன பண்ணுறாங்கனாக்கா, இந்த ராமகிருஷ்ணன் இருக்கக்கூடிய சித்தர் பீடத்துக்கு வந்துட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு சாமியாரை பார்த்துட்டு இது மாதிரி எனக்கு வந்து பணம் அதிகமாகணும் சாமி, ஃபேமிலி வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. இந்த சித்தர் என்ன பண்ணுறாருனாக்கா, நிறையா பூஜையெல்லாம் வந்துட்டு பண்ணுறாரு. பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்காங்க. பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாருனாக்கா, அடுத்த கட்டமாக ஒரு பூஜை ஒன்று பண்ண சொல்கிறாரு. அதாவது நீ வந்து என்னோட வந்து ஒன்றா இருக்கணும், இந்த மாதிரி இருந்த அப்படின்னாக்கா உனக்கு வந்துட்டு நிறையா பணம் கிடைக்கும், உங்கள் குடும்பத்தில் வந்துட்டு சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. இவர் சொல்கிறத கேட்டு இந்த ரேணுகா தேவி என்ன பண்ணுறாங்கனாக்கா, இவரோட வந்துட்டு ஒன்றா இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு இந்த மடத்துக்கு வர்றது, இவங்க வந்து சாமியாரோட வந்து ஒன்றா இருக்கிறதுன்னு சொல்லி போய்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ரேணுகா தேவிக்கும் இந்த ராமகிருஷ்ணன் 2 பேருக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கள்ள உறவாயிருது. என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ரேணுகா தேவி வந்துட்டு இந்த ராமகிருஷ்ணன் சாமியாரை பார்க்குறதுக்காகவே வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு இந்த மடத்துக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மாமியார் என்ன பண்ணுறாங்க, என்ன அடிக்கடி வெளில கிளம்புறேன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை இது மாதிரி சாமியாரை பார்க்குறதுக்கு மடத்துக்கு தான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபேமிலி நல்லா இருக்கணும்னு தான் மருமகளும் போகிறாங்கன்னு சொல்லி அவங்களும் ஒன்றும் கேட்க கிடையாது. இந்த மாதிரி இவங்களோட கள்ளக்காதல் வந்து கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த கள்ளக்காதல் இத்தோடு நின்றுச்சா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தான் கிடையாது. என்ன பண்ணுறாங்கனாக்கா, அக்டோபர் 22, 2022 அன்னைக்கு இந்த ரேணுகா தேவி என்ன பண்ணுறாங்கனாக்கா, தன்னோட பையன் பொண்ணு 2 பேரையும் கூட்டிகிட்டு அந்த சாமியாரை பார்க்க போகிறாங்க. ஸோ அங்கே போயிட்டு இந்த பையனையும் பொண்ணையும் சுத்தமாக வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் அவுக்க சொல்லிவிட்டு 2 பேரும் நிர்வாணமாக நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டிட்டு அந்த குழந்தைங்க முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்துட்டு சாமியாரோட வந்து ஒன்றா இருக்கிறாங்க. ஸோ அவங்க அம்மா வந்துட்டு சாமியாரோட ஒன்றா உறவில் இருக்கிறது வந்து இந்த பசங்களை வந்து பார்க்க வைக்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணி முடிச்சுட்டு இவங்க முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கனாக்கா, இந்த பையனே இந்த பொண்ணே வந்துட்டு ஒன்றா இருக்க வைக்கிறாங்க. கட்டாயப்படுத்தி இந்த சின்ன பசங்க 2 பேரையும் வந்துட்டு ஒன்றா இருக்க வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒன்றா இருக்கிறத வந்துட்டு பெத்த தாயும் அந்த சாமியார் 2 பேரும் உட்காந்து அதை வந்து ரசித்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இந்த சின்ன பொண்ணு வந்து கேட்கவே இல்லை மனசில். என்னென்னா, தன்னோட பாட்டிக்கிட்ட வந்துட்டு நடந்த எல்லா சம்பவத்தையும் சொல்லிட்டாங்க. பாட்டி இது மாதிரி வந்துட்டு சாமியார் மடத்துக்கு போனோம், அங்கே வந்துட்டு அம்மா வந்து ட்ரெஸ்ஸே இல்லாமல் வந்து இன்னொருத்தரோட, அதாவது சாமியாரோட வந்து இருந்தாங்க, எங்களையும் அதே மாதிரி இருக்க வச்சாங்க அப்படின்னு சொல்லி நடந்த எல்லா சம்பவத்தையும் வந்து அந்த பொண்ணு சொல்லிட்டாங்க. ஸோ இதை கேட்ட பாட்டி என்ன பண்ணுறாங்கனாக்கா, தாங்காமல் தன்னோட பையனுக்கு வந்துட்டு கால் பண்ணுறாங்க, சென்னையில் இருக்க பையனுக்கு. ஸோ கால் பண்ணி அங்கே நடந்த எல்லா சம்பவத்தையும் சொல்லவும் அவர் டேரெக்டாக கிளம்பி வீட்டுக்கு வராரு. வந்து அவர் என்ன பண்ணுறாருனாக்கா, தன்னோட சொந்தக்காரங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டு நாச்சியாபுரம் போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதாவது இந்த சாமியார் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு என்னோடய குழந்தைங்களையும் என்னோடய ஒய்ஃபைன்னு சொல்லிட்டு. ஆனால் கம்ப்ளைண்ட் வந்துட்டு தன்னோட ஒய்ஃப் மேலேயும் அந்த சாமியார் 2 பேர் மேலேயும் வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. ஸோ 2 பேரையும் வந்துட்டு போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிறாங்க தனித்தனியாக. ஸோ விசாரிக்கும்போது நடந்தது உண்மைன்னு சொல்லி கிளியராக தெரியுது. அதாவது பெத்த குழந்தைங்களே வந்துட்டு இந்த மாதிரி தவறாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கிளியராக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த சாமியார் வந்து இந்த ரேணுகா தேவியோட மட்டும் இந்த மாதிரி இருந்தாரான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அவர் வந்து நிறையா பொண்ணுங்களை ஏமாற்றி இந்த மாதிரி ஒன்றா இருந்திருக்காரு. அதாவது உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், இது மாதிரி பூஜையெல்லாம் பண்ணினா தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து பணம் பெருகும் அப்படின்ற மாதிரி பொய் சொல்லி ஏகப்பட்ட பொண்ணுங்களை வந்து ஏமாற்றிருக்காரு. அதாவது இந்த பொண்ணுங்க யாருமே வந்து வெளியில் சொல்ல கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி பூஜை பண்ணுறதெல்லாம் வெளில சொல்லக்கூடாதுன்னு ஆல்ரெடி சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நடக்கக்கூடிய சம்பவங்களை வெளியில் சொன்னால் அது அவங்களுக்கும் அவமானம் அப்படிங்கிறதுனால வெளியில் யாருமே சொல்லாதனால இவ்வளோ நாளாக அந்த சாமியார் வந்து ஏமாற்றிக்கிட்டே இருந்திருக்காரு. இந்த சம்பவத்தில் கூட அந்த ஒரு 9 வயசு சின்ன பொண்ணு வந்து சொல்லலை அப்படின்னாக்கா கண்டிப்பாக அது தெரிஞ்சிருக்காது. திரும்பவும் இவங்களோட கள்ளக்காதல் ஒரு பக்கம் கண்டினியூ ஆகிட்டு இருந்திருக்கும். இந்த சாமியார்ன்ற பேரில் வந்துட்டு பல பொண்ணுங்களை இன்னும் ஏமாற்றிட்டு தான் இருந்திருப்பார். ஸோ அந்த சின்ன பொண்ணோட ஒரு புத்திசாலித்தனம் தான் இந்த மாதிரி வந்துட்டு இந்த போலி சாமியாரையும் அவங்க அம்மாவையும் வந்துட்டு போக்சோ கேஸில் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி தாயெல்லாம் பார்த்திங்கன்னா தாயாக இருக்கிறதுக்கு 1% கூட ஆக்சுவலாக வந்து தகுதிங்கிறதே கிடையாது தான். இந்த மாதிரி தாய்கள் தான் பார்த்திங்கன்னா அந்த கள்ளக்காதலுக்காக வந்துட்டு குழந்தைங்களை கொல்றது, ஹஸ்பண்டை கொல்றது, இந்த மாதிரி கேரக்டர்லாம் வந்துட்டு இவங்க தான், அது வேறு யாரும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பெத்த குழந்தைங்க முன்னாடி வந்துட்டு இன்னொருத்தரோட வந்துட்டு எப்படி இருக்க முடியுதுன்னு தெரியல. அதே மாதிரி
பெத்த குழந்தைங்களே வந்துட்டு ஒன்றா இருக்க வைக்கிறதுங்கிறது கற்பனையில் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு தான் இருக்குது. இந்த மாதிரியான சம்பவத்தெல்லாம் கேட்கும்போது தான் இப்படியெல்லாம் நடக்குமா, இந்த மாதிரியான கேரக்டர்லாம் வந்துட்டு நம்ம இருக்கக்கூடிய இதே மாநிலத்தில் தான் இருந்துகிட்ருக்காங்க. இந்த கேஸில் சம்மந்தப்பட்ட இந்த ரேணுகா தேவி அண்ட் சாமியார் இவங்க 2 பேரை பற்றின உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.